ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோவில் இன்றைக்கி எபிசோடில் நம்ம குமரன் வந்து கிளம்பிட்டாரு. ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் நம்ம சுவாமி பேசுகிறத டீகோட் பண்ணி பேசலான் இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. எல்லாருமே கெஸ் பண்ணிப்பாங்க. தெரியும், அவ்வளோ மோசமான டீப் பேசல, ஸ்ட்ரெயிட்டாக தான் சொன்ன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி எபிசோடில் குமரன் வந்து கிளம்பிட்டாரு மலேசியா போகிற மாதிரி. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணதுக்கு டீமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம குமரனுக்கு நம்ம பிரவீன் பன்னட் சாருமே ரொம்ப அழகாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல மலேசியா போவார். ஸோ ஃபோன்லாம் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கங்காவும் அவங்களும் சண்டை போட்டுட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. 3 மாதம் அங்கே வந்து 3 மாதம் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக 3 மாதம் டைமும் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை அந்த நம்ம விஜயும் பேசுனதில் டீகோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து முடிஞ்சால் நானும் நிவினும் வரோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ பிக் பாஸ் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க இல்லையா, அது விசிட்டர்ஸ், அந்த டே அப்போது மேபி வருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு டைலாக் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே அந்த டைலாக் செமல்ல அப்படிங்கிற வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இவங்க வெளிநாட்டில் நம்ம குமரன் இருந்தாலும் ஸோ அவங்களை பார்க்க போகிறதுக்காக இந்த சகலைகள் 2 பேரும் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ்க்கில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும்லாம் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் வெளில டாக்ஸ் போயிட்டுருக்கு. அவர் பிக் பாஸ்க்குள்ள இருக்கிறத வச்சு டாக்ஸ் நான் இன்னும் பிக் பாஸ் ஃபுல்லாக பார்க்கல. ஸோ நிறைய கொஞ்சம் கமருதீனுக்கு நெகட்டிவ் ஷேட்ஸ் போகிற மாதிரி தான் வந்து நான் கேள்விப்பட்டேன் பார்த்த வரைக்கும். பட் எபிசோடில் இல்லை 24/7 என்ன போகுதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. நான் பார்த்து வச்சு சொல்கிறேன். மீம்லாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அதை பார்த்து அந்த அப்டேட்லாம் பார்த்து அதை நான் ஷேர் பண்ணேன். பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. நீங்கள் பிக் பாஸ் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா எனங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி போயிட்டுருக்கு. பிகாஸ் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எனக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்ததுலேருந்தே வந்து பார்த்து அதுக்குள்ளே போய் பார்க்கணுங்கிற என்னோட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பப்போ பார்க்கலாம் நான் பண்ணுறேன், பார்க்க டைமும் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணணும் பார்க்குறதுக்கு. பட் இப்போ வரைக்கும் நான் ஒரு எபிசோட் கூட பார்க்கல. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது ஒரு விஷயம் வந்து டிகோட் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாங்கள் வரவங்கிறத ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டாரு. பட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ரூமுக்குள்ளே இருக்காமல் ஸோ நிறைய வந்து நல்லா வெளியில் போகிறது, ஜாலியாக இருக்கிறது, ஸோ எல்லாருக்கிட்டே வந்து பேசுகிறது, ஸோ அந்த மாதிரி நல்லா ஒரு ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டில் போய்ட்டு சும்மா நார்மலாக அப்படியே அமைதியாக இருக்காமல் ஸோ விளையாடுங்க நல்லா அப்படிங்கிறத டீகோட் பண்ணால் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுதான் வந்து அங்கே ஒரு அட்வைஸாக வந்து விஜய் சொன்ன மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ பட் எனிவேஸ் டைலாக் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக இன்னும் எபிசோட நம்ம குமரன் கிடையாது. இதுக்கப்புறம் பிபி வீட்டிலேருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் தான் அவரோட எபிசோடு இருக்க போகுது. ஸோ வந்து பிபி வீட்டுக்கு, அதாவது மலேசியா போயிருக்காரு, மலேசியா ரிட்டர்ன் மாப்பிள்ளை எப்படி இருப்பார், ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுப்பாங்களா. இது வரைக்கும் நம்ம குமரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் காஸ்டியூம் ஒரு மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மலேசியா ரிட்டர்ன் எப்படி கொடுக்க போகிறாங்க, அதாவது பிக் பாஸ் ரிட்டர்னுக்கு அப்புறம் ஸோ கொஞ்சம் காஸ்டியூமில் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா மலேசியா போயிட்டு வந்திருக்காரு இல்லையா, அப்படிங்கிறப்ப காஸ்டியூம் சேஞ்சஸ்லாம் இருக்கும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன், என்னோட ஒரு தாட் படி. பட் தெரியல அது எவ்வளோ சீக்கிரம் ரிட்டர்ன் வராரு. ஸோ எப்போ கதைக்கெல்லாம் எப்படி கொண்டு போவாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனிவேஸ் இன்றைக்கி எபிசோட் ஃபைனலாக வந்து அவர் விடை பெற்றுட்டார். அதாவது மலேசியா போகிறாங்கட்டு எல்லாத்தையும் பை பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு எபிசோட்லேருந்து குமரனை பார்க்க முடியாது. பட் மேபி ஃபோன் காலத்துமா பேசுகிற மாதிரி வந்து காமிப்பாங்க. பேசணும் இந்த இன்னும் கூட சொன்னாங்க பார்த்தீங்களா, போய்ட்டு உங்களை தான் கேட்டுகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ட்ராக் வந்து காமிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் விஷுவலாக கூட நம்மளால் அவங்கள பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அதுக்கப்புறம் எந்த எபிசோடுமே இல்லை. அவ்வளோதான். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.